சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியோட முதல் கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு பிள்ளையும் பெற்றுட்டு இன்றைக்கி வந்து என் பையன்கிட்ட வந்து சம்பவமாக வாழ்ந்துட்டுருக்கா, இதை நான் பார்த்துட்ருக்கணுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கடி, பணக்காரி, நீ பெரிய பணக்காரி, உங்கள் அப்பன் ஜெயிலில் இருக்கான் பாருடி, நீ உண்மையில் நீ ஜெயிலில் தான் இருக்க போகிறோம், நீ என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியும் மனோஜும் வராங்க. வந்தோன்னே ஆண்டி எனக்கு ஜூஸ் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஜூஸ் தானடி, உனக்கு ஜூஸ் நான் போடணும்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒன்று விட்றாங்க. என்னாட்டி இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டியா, நீ வர கோவத்துக்கு என் பையனை ஏமாற்றி நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் அப்படி என்னது ஏமாற்றி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் முழிக்கிறாரு. ஒருவேளை நம்ம பணத்தை வந்துட்டு அந்த ஜீவாட்ட வாங்கினது தெரிஞ்சிட்டா அம்மா தான் கோப்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மம்மி ஏன் மம்மி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. மம்மி நீ தூர போயிடுடா அப்படிங்கிறாங்க. ஏன் மம்மி வேண்டாம் மம்மி விடுங்க மம்மி அப்படிங்கிறாங்க. நீ தூரப்போடா அப்படிங்கிறாங்க. ஏண்டி நீ பெரிய பணக்காரி அடி அப்படிங்கிறாங்க. இந்த ரோஹிணி திருன்னு முழிக்காங்க. உடனே எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் பெரிய பணக்காரன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? மலேசியாவில் வந்து அவள் எவ்வளோ பெரிய பணக்காரி, அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம கல்யாணம் முடித்தோம் அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் சொல்லி நடிச்சிட்டாடா நம்மக்கிட்ட, இப்போ பணக்காரியே கிடையாதுடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா இப்போ பணக்காரியே கிடையாது, ஒன்றா நம்பர் ஃப்ராடுடா வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா, ரோஹிணி அப்படிலாம் செய்ய மாட்டாம்மா அப்படிங்கிறாங்க. நீ தாண்டா நம்பிக்கிட்டு இருக்க, நானும் தாண்டா நம்பினேன், இப்போ மோசம் போயிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த முத்து மீனா எதுவும் வேண்டாது சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. டேய் எல்லாமே உண்மைடா, இவளை பற்றி எல்லாமே விசாரிச்சிட்டேன்டா, அந்த பார்லர் போயிட்டு வந்து தான் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா பார்லர் இல்லையா, என்ன இவன் லட்சணத்தை பூராமே அங்கே வேலை பார்க்குற பிள்ளை சொல்லிட்டான், அது போக இந்த முத்து மீனாவும் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, என்ன இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவங்க சொல்லுறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அமைதியாகவே நிற்காங்க. ரோகிணி சொல்லு, இவங்க சொல்லுறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க அதை உண்மையாக பொய்யா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் மனோஜ், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி மனோஜ், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்கிட்ட பொய் சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த மறைச்சதுங்க அவ்வளோ கோவப்பட்டேன், அதுலேருந்து நான் எந்த விஷயமாவது மறைச்சிருக்கலாம், நான் இது நல்லதோ கெட்டதோ நான் எதனாலும் உன்னை கேட்டு தானே செய்வேன், நீ வந்து இப்படி பண்ணிட்டே ரோகிணி, நான் உன்னை வந்து எவ்வளோ நம்பினேன் நினச்சிப்பாரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி, உனக்கு என்ன நல்லா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், என் மேலே அதிக பாசம் வச்சுருக்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும் மனோஜ், நான் பண்ணது தப்பு தான், தயவுசெய்து என்னை விட்டு கொடுத்துடாத மனோஜ் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தில் என்னால் ஒரு முடிவும் எடுக்க முடியாது ரோகிணி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு. ரோகிணி நீ வந்து பொய் சொன்னதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பணக்காரி இல்லை, அதான் ஒன்று பிரச்சனை அப்படிங்கிறாங்க. டேய் அவன் ஆய முடிக்கிட்டுறா அப்படிங்கிறாங்க முத்தை. உடனே முத்து சொல்கிறாரு. டேய் உன் குடும்ப பிரச்சனை நான் தலையிடலை சரியா, இது பொது பிரச்சனைன்னு நான் கேட்கலாம், உன் பொண்டாட்டி அவள் கூட வாழணுமா வாழ வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க, ஏன்னா அது உன் விருப்பம், ஆனால் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதை மறந்துடாத, அதை மனசில் வச்சுக்கிட்டு நீ அவளை என்ன செய்வியோ அது உன்னோட விருப்பத்துக்கு உட்பட்டது சரியா, இதில் அம்மா தலையிடுறது வந்து அவங்க சைடில் என்ன இருக்கோ அதை மட்டும் பேசிட்டு விட சொல்லு, ஆனால் முக்கியமான முடிவு நீ தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து உன் வேலை ஏதோ அதை பாரு சரியா, என் பையன் ரேஞ்சுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சேன், இவன் என்னை ஏமாற்றி இது பண்ணிட்டான், இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உன் முகம் இருக்காமல் அங்கே இருக்குது உன் முகம் தானே, அவனை கூட்டிட்டு ஓடிடு அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா பேசுகிறீங்க, தலையும் புரிய மாட்டேங்குது காலும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. டேய் இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குடா, ஒரு பிள்ளையும் பார்த்துருக்கா, அந்த பிள்ளை நான் விளாண்டுக்கிட்டு இருக்க போது அதான் இவள் பிள்ளை அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி நினைக்காங்க, ஆகா எல்லாம் செய்யணும்னு தெரிஞ்சுட்டு போலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அத்தை அப்படி ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் வந்து உங்களை பேசி எல்லாம் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ பேசி நாங்கள் புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது, பிச்சைக்கார நாயை, நீ வந்து பெரிய கோடீஸ்வரி அப்படி இப்படி நீ ஏமாத்திட்டிய, உன்னை வந்து நான் என்னலாமோ நினச்சேனே, சுருதிக்கு ஈக்குவலாக ஒன்று நான் பார்த்தேன், சுருதியை விட மேலாக பார்த்தேண்ணா, உனக்கு நான் ஜூஸ் போட்டு தர வர வைக்க உனக்கு உபகாரம் பார்க்க எல்லாத்தையும் பண்ணியிருக்க, பார்த்தா நீ ஒன்றும் இல்லாதவளாக இருந்திருக்க, என் பையனையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்க, என் பையனுக்கு முதலே தெரிஞ்சிருந்தால் நான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க மாட்டேன், என் பையனும் கூட வாழ்ந்துருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பையன்கிட்ட கேளுடா அப்படிங்கிறாங்க. டேய் கிறிஸ்டின் வாடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்க, என்ன அப்பாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா ரோகிணி அம்மாவை கல்யாணம் முடிச்சிங்க, நீங்கள் எனக்கு அப்பா தானே அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையிலே இது உங்கள் அம்மா தானா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அவங்க தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவன் சொல்லுறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஷயம் சொல்லுவாங்க. டேய் ஒவ்வொரு வாட்டியும் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு கடுப்பாக இருக்குது, ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கமாயிராமல் இவளை எங்கேயாவது கண்காணாமல் பேரை சொல்லிடு, இல்லைன்னா நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க. ரோகிணி தயவு செய்து இந்த வீட்டில் இருக்காத, உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீனுமா இப்படி சொல்கிற மனோஜ், என்ன உன்னை பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. பிடிச்சி தான் கட்டினேன், ஆனால் இவ்வளவு மோசடி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல, தயவு செய்து வீட்டை விட்டு பேர் வச்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு. டே கல்யாணம் முடிச்ச பிறகு உன் பொண்டாட்டியை வந்து போன்னு சொல்லுது என்னடா நியாயம் அப்படிங்கிறாங்க.
உடனே முத்து வந்து மனோஜ் கேட்குறாங்க, உன் பொண்டாட்டி மீனாவை மட்டும் ஊரதி தான் கல்யாணம் முடித்தேன், நானும் அதை மாதிரி தான் கல்யாணம் முடித்தேன், நீ அன்னைக்கு வந்து சண்டையில் போகணுன்னு சொல்லலையா அப்படிங்கிறாங்க. நான் சண்டை போட்டது வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கு அப்பா மனசை நீ இப்படி அப்பாவுக்கு இப்படி ஆகிட்டேங்கிற கோதத்தில் தான் சொன்னேன். ஆனால் வந்து இந்த நிமிஷத்தில் யாருக்கும் எதுவும் ஆகலை, அந்த பொண்ணு வேலையாரன் இருக்கா பணக்காரன்னு சொல்லியிருக்கா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. டேய் கல்யாணத்தை மறைச்சவ கட்டியிருக்காளா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் மனோஜ் உன்னை கெட்டு போகணும், உன்னை அசிங்கப்படுத்தணும் அந்த முத்து மீனாவும் நினச்சாங்க. அவங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு உன்னைய வந்து இவ கூடயே சேர்ந்து வாழ்ந்து நீ அசிங்கப்படணும்னு நினைக்காங்க. அதுக்கு உனக்கு என்ன தலையெழுத்தா, லட்சக்கணக்கில் போட்டு பிஸ்னஸ் பண்ணுற, அதை பண்ணு, ஜெயிச்சு வா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் எல்லாமே பேசுறது சரிதான், தலையும் புரியாமல் காலும் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த ரோகிணி பிள்ளை தான் வந்து உனக்கு பணத்தை ரெடி பண்ணி தந்திருக்கா. அப்பா கொடுத்தாருன்னு சொல்லி யார் மூலமாக வர வச்சாலும் தெரியாது, அந்த பணத்தை பரட்டினது அந்த பிள்ளை. இன்றைக்கி அந்த பிள்ளையை வேண்டாம்னு சொன்னால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் திருதுன்னு முழிக்காரு. உடனே விஜயா அப்போ தான் முழிக்காங்க, ஆகா இந்த பணம் இவ பணம் தானே, இவ தானே அப்பா அனுப்புனான்னு சொல்லி அனுப்புனா, அந்த 30 லட்சம் யார்கிட்ட வாங்கி கொடுத்தான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே மனோஜ் இந்த பணத்தை கொடுத்துடலாமா அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா உடனே முடியும், பணம் வந்து பிஸ்னஸில் போட்டோம்னா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாரு. அவருக்கு எந்த கதைக்காக சமாளிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த 30 லட்ச ரூபாயை நம்ம எப்படி கொடுக்க முடியும், அப்படி கொடுத்தாலும் அப்பா பணம்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க எல்லாருமே கேட்டுருவாங்களே, தொழில் எனக்கு மட்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு. அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, சரி ரைட்டு இது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நான் வீட்டை விட்டு நான் கிளம்பிடுறேன், என் உண்மை வாழ்க்கை தெரிஞ்சிருச்சு உனக்கு, உன்னை ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன், உன்னை ஏமாத்தன்னு நினைக்கல, தகுந்த காலத்தில் உன்னை சொல்லணும்னு நினச்சேன், என்னால் சொல்ல முடியலை, இதுதான் உண்மை சரியா, இதை நான் மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நீ என்ன செலவு பண்ண அப்படிங்கிறாங்க. மாதம் உங்கள் அம்மாவுக்கு வாய் அடைக்கிறதுக்கு 5000 கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி என் வாய் அடைக்கிறது தான் மாதம் 5000 தந்தியா அப்படிங்கிறாங்க. பிறகு நான் எதுக்கு தரேன், இந்த வீட்டில் நான் என்ன கல்யாணம் முடிச்சு தான் வந்திருக்கேன், வாடகைக்கு இப்போ வாடகையாக இருக்கேன், அவனுக்கு மாதம் 5000 கொடுக்கறதுக்கு, இல்லை எனக்கு தலையெழுத்தா, நீங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மாதம் 5000 தந்தேன், அப்படியும் இனி தான் நீங்கள் பேசுகிறீங்க, இனிமேல் எனக்கு அந்த 5000 கொடுக்க வேண்டியதில்லை, என் வாழ்க்கை என்னமோ ஆகிட்டு போகுது, ஆனால் வந்து உங்கள் பையன் நான் வாங்கி கொடுத்த பணத்தை தர சொல்லுங்கள், நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மனோஜ் திருதுன்னு முடிக்காரு. பணமும் இவ பணம் இல்லைன்னு நம்மளால் சொல்லவும் முடியலை, இவ தான் வாங்கி தந்தா, இவட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியலை, என்ன செய்யனே தெரியலன்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே அமைதியாக இருக்காங்க. ஒன்று விஜயா கேட்குறாங்க, டேய் மனோஜ் அவள் பணம் போனால் போயிட்டு போகுது, அவகிட்டே அந்த கடையை கொடுத்துரு, உனக்கு இதோட சூப்பர் பணம் அம்மா பார்த்து கட்டி வைக்கேன், வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அதுவும் முடியாத ஆண்டி, சட்டப்படி நான் அவனுடைய மனைவி அப்படிங்கிறாங்க. என்ன சட்டப்படி மனைவி, நீ தான் கல்யாணத்தை ஏமாற்றி தான் கட்டியிருக்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பையனை சின்ன இல்லையா, அவர் மேஜர் தான், அவர் விரும்பி தான் எனக்கு கட்டினார் சரியா, அவர் கல்யாணம் முடியும் போது எவ்வளோ புன்னகையாக இருந்தாலும் அந்த வீடியோவும் இருக்குது, ஃபோட்டோவும் இருக்குது, எல்லாமே இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது, என்ன அதனால் வந்து யாருமே ஒன்றும் செய்ய முடியாது, நான் கோர்ட்டுக்கு போனோம்னா இந்த வீட்லேயும் எனக்கு பங்கு வாங்கிட முடியும், மான நஷ்ட வழக்கு போட்டு இந்த மெயின்டெனன்ஸ் போட்டோம்னா எனக்கும் மாதம் உங்கள் பையன் பணம் கட்ட வேண்டியிருக்கும், கோர்ட்டுக்கும் நாட்டுக்கும் அலைய வச்சே பாடாப்படுத்திடுவேன், பெற்றவங்கிற முறையில் நீங்களும் அங்கிள் அலைய வேண்டியிருக்கும், கூட பிறந்தவங்க முறையில் இந்த முத்தும் ரவியும் இல்லாத வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, எங்களை நீ கோர்ட்டு கிளப்பியோ, ஏமாத்துறது நீ வந்து என்ன என் பையன் என் குடும்பத்தை நீங்கள் அழைப்பியோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்துடுறாங்க. நான் வீட்டில் சவுண்டாக கீழே வரை கேட்க என்ன அப்படிங்கிறாங்க. இங்கே வாங்க, நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி வந்து எல்லாத்தையும் மறைச்சி தான் கல்யாணத்தை முடிச்சிருக்கா, போயிருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. என்ன விஜயா சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க, ஆனால் ஒரு சின்னவன் பையன் விளாண்டுக்கிட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிறாங்க. தம்பிங்க வா, என்ன தான் நடக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி தான் எங்கள் அம்மான்னு சொன்னேன், அதனால தான் இந்த பாட்டி வந்து சண்டை போடுதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாம் எங்கள் அம்மா தான், அவங்க தான் சொன்னாங்க, ரோகிணி அத்தையை தான் நான் கல்யாணியத்தைன்னு கூப்பிடுவேன், அவங்க பேர் இப்போ ரோகிணி ஆகிட்டான், அவங்க தான் எங்கள் அம்மாவும் ஆகிட்டாங்க, எங்கள் அம்மா தான் அவங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, என்னடா நடக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து நடந்ததை சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுங்க தான் வந்து கிறிஸோட அம்மா போல், அவங்க பாட்டின்னு சொல்லலை, கிறிஸ்ன்னு சொல்லலை, யாரும் சொல்லலை. இப்போ மீனாவை தான் தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் சம்மந்தமாக கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு தான் வந்து அது ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு, அது உறுதிப்படுத்தியாச்சு. இந்த பொண்ணு கஷ்டப்பட்ட பொண்ணு தான், இங்கே அப்பா மலேசியாவிலையும் இல்லை, அவர் பெரிய பணக்காரங்களும் கிடையாது. இந்த உண்மை தெரிஞ்சோன்னா அம்மாவுக்கும் மனோஜுக்கும் தாங்க முடியல. இவங்களோட தாக்கம் எல்லாமே ரோகிணிக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக இல்லை, இந்த ரோகிணி வந்து பணக்காரி இல்லையே, இவ்வளோ பணக்காரின்னு சொல்லி நான் என் பையனை கட்டி வச்சிட்டேன்னு சொல்லி அம்மா ஃபீல் பண்ணுறாங்க. பணக்காரின்னு நினச்சி நான் கற்பனையில் கட்டிட்டேனே, இன்னும் ஒரு பணக்காரினால் கட்ட முடியாது போலையே, எனக்கு எந்த வகையில் இந்த பணம் பொருளாதார வகையில் உதவ மாட்டாளான்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுறான். இதாம்மா நடக்குது, உண்மையிலே 2 பேரும் தான் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அந்த
முத்து சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, என் பையன் வாழ்க்கையை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நீ எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும்னு எனக்கும் தெரியும், நீ ரோகிணியை என் கல்யாணத்தை மறைச்சி இது பண்ணுன்னு சொல்லி கேளு, அது நியாயம். ஆனால் அந்த பிள்ளைய வீட்டை விட்டு வெளில போயின்னு சொல்கிறேன், அதை முத்து சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவளை இந்த வீட்டில் வச்சுட்டாங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியும், இந்த வீட்டில் அவள் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போயிடணும், வீடு என் வீடு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ ஒவ்வொரு நேரமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நானும் வீடு என் பேரில் இருக்குது என் பேரில் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? போகிற போக்க பார்த்தா உன் பங்கு என் பங்கும் தனியாக தான் பிரிக்க வேண்டியிருக்கும், எனக்கு வேண்டியவங்களாம் என் பங்கில் இருக்க வேண்டியிருக்கும், உனக்கு வேண்டியவங்களாம் உன் பங்கில் இருக்க வேண்டியிருக்கும், சரியா? கல்யாணம் முடிச்சாச்சு, ரோகிணி கூட தான் வாழ்ந்தாகணும், இதான் அவன் வாழ்க்கை முறை அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், என்னாலலாம் வாழ முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, ரைட்டு என்னோட வாழ முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் என் கூட அவர் வாழ மாட்டாங்கிறாரு, நான் தப்பான ஆளுன்னே சொல்லிட்டு போட்டோம், தப்பு இல்லை. நான் கல்யாணத்தை மறைச்சி ஏன் முடித்தேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மனோஜ் கட்ட மாட்டார், நான் ஏழைன்னு சொன்னாலும் இந்த ஆண்டி ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால தான் அங்கிள் சொன்னேன், மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை கேட்குறாங்க, சரி சொன்னோம்மா, அதுக்கப்புறம் நீ பார்லரை விற்றுருக்கல, விற்றதை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி தான் அந்த அத்தையை பேசுகிறாங்க, அது போக மாதம் 5000 என்கிட்ட செலவுக்கு வாங்குறாங்க, அதை என்னால் கொடுக்கணும் அப்படின்னு நான் பில்டப் பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் அந்த பார்லர் சொந்தமாக வச்சுருக்க மாதிரி தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை, அதனால தான் அங்கிள் இப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்பவே யோசிச்சுட்டு சொல்கிறாரு, சரிம்மா இதெல்லாம் பிறகு பேசிக்கலாம், முதல்ல ரூமுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஏப்பா அதெல்லாம் நடக்கிற கதை இல்லை, இவளை வெளில போக சொல்லுங்கள், எனக்கு அந்த பையனை பார்க்கவே பிடிக்கல, முன்னாடி அந்த பையன் திருதுன்னு வருவான், அவனை பார்க்க ஏதோ பிடிச்சிச்சு, இப்போ அவன் மோவாங்கிறான், இப்போ காலப்போக்கில் எண்ணி அப்பான்னு கூப்பிடுவான், அடுத்தவன் பிள்ளைக்கு நான் அப்பனா இருக்க எனக்கு தேவையும் இல்லை, அது ஆசையும் இல்லை, எனக்கு அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த கதைலாம் நீங்கள் சும்மா இந்த முத்து மீனாவே நான் வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொன்னோன்னே இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா, அந்த கதை கிடையாது, சரியா? இப்போ இவள் நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிருக்கா, என்ன மட்டும் இல்லை உங்களையும் தான் ஏமாற்றிருக்கா, இவளை வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறீங்களா இல்லை நான் போட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, தயவு செய்து விஜயா நீ வீட்டை விட்டு வெளில போயிரு, நீ மட்டும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டுனா அந்த வீடு கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் ஒவ்வொரு நேரமும் என்ன கிண்டல் பண்ணுற மாதிரி பேசியிருக்கீங்களா, அது மேட்ரு கிடையாது, இன்றைக்கி இந்த ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, உண்மையிலே பேர் ரோகிணி தானா வேறு பேரான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. உடனே முத்து சொல்கிறார், அவள் பேர் கல்யாணி, இனிமேல் கல்யாணினே கூப்பிடுங்க, அவள் பேர் ரோகிணி கிடையாது அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு தான் நம்மளை பேசுகிறாங்க அந்த ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் கொடுத்த 30 லட்ச ரூபாயை உங்கள் பையன்கிட்ட வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் முழிக்கார், இதுதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி கேட்கல, பணம் அவள் பணம் கிடையாது, இது எங்கள் அப்பா பணம், நான் ஜீவாட்ட போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கியிருக்கேன், 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம கம்பெனி போயிருமே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த பிள்ளை கேட்குற என்ன தப்பு இருக்குது, அவங்க அப்பாட்டிருந்து வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. உடனே கொடுத்தான்னு தான் சொன்னான், அந்த பணத்தை கொடுக்க சொல்லுவோம் பையனை அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவளே ஒரு தர டிக்கெட்டு, இவன் எங்கள் அப்பாட்ட வாங்கி கொடுத்துருக்கப்புறா, பணம் என் பையன் பணங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் பையன் நோட்டை அடிச்சிட்டு இருக்கான், அவன்டே இது பணம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயாட்ட நம்மளை சொல்கிறாங்க, இவா பணமோ பணம் இல்லையோ, இவா ரோகிணி சார்பில் வந்திருக்கு, ரோகிணி எப்படியோ ரெடி பண்ணி வாங்கியிருக்கா, அந்த பணத்தை அந்த பிள்ளைகிட்ட கொடுக்கணும்ல, உங்களுக்கு ரோகிணி வேண்டாம், ரோகிணி தர பணம் மட்டும் வேணுமா இல்லை அவர் பண்ணது தொழில் மட்டும் வேணுமா, ஒன்று செய்ய சொல்லு, ஒன்றும் பணத்தை அவன் பையனை செட்டில் பண்ண சொல்லு, அந்த பிள்ளை விட்டு விட்டு கிளம்பிடுவான், அவன் பையனை பார்த்துப்பான், இல்லையா இவன் கடை வச்சுருக்கான் அந்த கடையை ரோகிணி பேரில் எழுதி கொடுக்க சொல்லு, அவள் கதையை அவள் பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க. அவன் அங்கிள் தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. உன்னை முத்து சொல்கிறதேப்பா சூப்பர் பாயிண்ட்டுப்பா, நானும் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கேன், இல்லை கல்யாணம் முடிச்சிட்டேன், உன் பொண்டாட்டின்னு ஆகிட்டான், ஊர் உலகத்துக்கு ரோகிணி மனோஜோட பொண்டாட்டிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு, அவன் மூத்த புருஷன் இறந்து போனான், அதுக்கப்புறம் தான் நீ கல்யாணம் முடிச்சிருக்கான், சட்டப்படி அவன் மனைவி ஆயிடுவான், சரியா? இந்த பிள்ளை சொன்னாலும் சொல்லாட்டிலும் உன் பையன் மாதிரி தான், ஏன்னா உனக்கு இந்த வீட்லேயே நீ தான் மூத்தவன், இவன் தான் மூத்த பையன்னு சொல்லி வளர்க்க போகிறான், நான் அவனுக்கு சித்தமாக பண்ண ஆக போகிறேன், அப்பா தாத்தாவாக போகிறாங்க, ஏன் அம்மா பாட்டியாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இவனுக்கெலாம் நான் பாட்டியா, இவன் பாட்டின்னு கூப்பிட்ட அளவுக்கு இவன் ஆயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த பச்சை பிள்ளைகிட்ட உன் கோவத்தை காட்டிகிட்டு இருக்காத, சரியா? ஒன்று உன் பையனை 30 லட்ச ரூபாய் கொடுக்க சொல்லு, இல்லைன்னா சேர்ந்து வாழ சொல்லு அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருன்னு முடிக்காது, எப்படி செய்யணே தெரியலையே, ஆனால் அந்த ரோகிணி நம்ம வாழக்கூடாது, எப்படியாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணி இந்த பணத்தை இது உங்கள் பணம் தான்ப்பா, இந்த பணம் ஜீவாட்ட வாங்கினது,
அந்த பணத்தை பிடிங்கப்பான்னு சொல்லிட்டு இவளை அனுப்பிடணும், இவ கூட வாழவே கூடாது, நம்மளும் தான் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, கண்டிப்பாக ஒரு பெரிய கோடீஸ்வரியை பார்த்து கேட்டு நம்ம செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்காரு. உடனே விஜயாவுக்கும் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏங்க என் நகையை விற்று வேணா கொடுத்துருவோம், அவளை போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மனசுலேயுமா நகையை விற்று அவளுக்கு எதுக்குமா கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. டேய் அவள் வந்து நீ நான் பணத்தை கொடுக்கலாம் அந்த வீட்டிலே இருந்துருவாடா, அவள் ஒன்றுத்துக்காகாதவா, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரி பார்த்து கட்டி வைக்கேன், இந்த பார்வதி பார்த்த பார்வை அவள் இவ்வளோ பணக்காரின்னு கையை காட்டினதுனால நான் அவனை கட்டி வச்சேன், இல்லைனா இவரை அஞ்சுக்கலாம் நான் கட்டியிருப்பேனடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம் அவரை கட்டலன்னா பெரிய மல்டி மில்லியனில் வீட்டில் கட்டியிருப்பாங்க அவனுக்கு, அவனே ஒன்றா நம்பர் சோம்பேறிமா, இந்த பிள்ளையை கட்டி வச்சதே பெரிய விஷயம், இந்த பிள்ளையை மட்டும் உஷார் பண்ணலை அப்படின்னா அவளுக்கு கல்யாணமே ஆயிருக்காது தான் உண்மை இல்லை. இவனுக்கு லவ் பண்ணால் கூட இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் அவள் கிளம்பி போயிட்டான். இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்து நீங்கள் வணிகம் பண்ணி வச்சுருக்கீங்க. அவன் அப்பாட்டை ஏமாத்தினவன் 27 லட்ச ரூபாய் தர சொல்லுங்கள், இந்த பிள்ளைக்கிட்ட 30 லட்ச ரூபாய்ங்க, கிட்டத்தட்ட 57 லட்ச ரூபா தரணும், உங்கள் பையன் எப்போ வந்துடுவான்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் அது எங்கள் அப்பா பணம்டா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா பணமா? அப்பா பணம் வந்து பொது பணம் சரியா, அதை கொடுக்க வழியை பாரு, இந்த பிள்ளைக்கு 30 லட்ச ரூபா எப்போ கொடுப்பேன், ஒரு காலமும் தர முடியாது, கடைசி வரைக்கும் இந்த பிள்ளை கூட ஒழுங்காக வாழு சரியா, அப்பா பணத்தை கொடுக்கலையோ நல்ல மாதிரி இருடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் நினைக்காரு, எங்கள் அப்பா பணத்தை நான் என்னடா ஏமாற்ற போகிறேன், நான் கொடுத்துருவேன், இந்த ரோஹிணி கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, ரோஹிணி உள்ளே போவாங்க போயிட்டாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணியை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்து உனக்குன்னு ஒரு நிலை இருப்பேன், அந்த நிலை தான் இருக்கணும், மீனா இன்றைக்கி என்ன வேலை செய்தாலோ அந்த வேலையோடு நீ மோசமாக செய்ய வேண்டியிருக்கும், தினம் அந்த வீட்டை கழுவி நீ தான் தூக்கணும் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறேன், இன்னும் அத்தெல்லாம் என்னை கூப்பிட்றாத அப்படிங்கிறாங்க. மீனா செய்கிற வேலையை நீ தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீங்கள் பாரு முன்னாடி பணக்கார பிள்ளை அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருந்த, இப்போ நீ யார் என்ன வரன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீ வந்து விறகடுப்பில் கூட சமைச்சு பொண்ணு, நீ விறகடுப்பில் சமைக்க சொல்லலை, சிலிண்டரில் சமைச்சாலும் கூட மீனா ஒரு வேலை சொன்னால் நீ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கு, அந்த சுருதி பிள்ளை ரொம்ப செல்லமானது பிள்ளை, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் கூப்பிட்டுருக்காங்க, வேலையை பகிர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஈவா சமைச்சா நான் சாப்பிடவே மாட்டேங்க, இந்த பிச்சைக்காரி சமைச்சு நான் சாப்பிடணுன்னு எனக்கு அவசியம் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, அவள் பிச்சைக்காரின்னு தெரிஞ்சால் அவள் சாப்பாடு நீ சாப்பிட வேண்டாம், பட்னியாக கடை, நீனும் மூணும் கடையில் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வீட்டில் இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பணம் கொடுக்க உங்களுக்கு துப்பு இல்லை என்ன, பிறகு அந்த பிள்ளை மட்டும் வெளியே போனால் எப்படி போவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி வந்து மனோஜ் ரூம் போகிறாங்க, கிறிஸும் கூட்டிகிட்டே போகிறாங்க. இதை பார்த்த மனோஜுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. ரோகிணி என் முன்னாடி வந்துடாத எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன், நீங்களே என்ன லவ் பண்ணீங்க, என்ன வெறுத்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ பணக்காரின்னு சொல்லி தான் நான் வந்து விரும்பினேன், நீ ஏழையாக இருப்ப, இப்படி ஒரு பிள்ளைக்கு தாயாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது, இப்படி அடுத்தவன் பிள்ளைக்கு இன்சிலுக்கு நான் இருக்க முடியாது, அதனால தான் நீ இவனை மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து எனக்கு குழந்தை வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும் இழுத்துட்டே கொண்டு போயிருக்க, இந்த விஷயத்தை நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன்னா என்றைக்கே உன்னை வந்து வீட்டு விட்டு அனுப்பியிருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது நீ வந்து இப்படி ஒரு கல்யாணத்தை முடித்து எங்களை ஏமாத்தினதுக்கு அதான் வச்சிருக்க ஐன்னு பேசுகிறாங்க. மனோஜ் நான் அந்த 30 லட்ச ரூபாயை கேட்டேன், நீங்கள் சொல்லியிருக்கலாமே இந்த பணம் வந்து எங்கள் அப்பா பணம் தான், இவா பணம் இல்லைன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது, ஏன்னா முத்து நிற்காரு, எங்கள் அப்பா பணத்தை வச்சுக்கிட்டே நீ ஏமாத்தியலை அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளுன்னு வெளுப்பார், அந்த பணத்தையும் பிடிங்கி அந்த தொழிலையும் பிடிங்கிட்டு நீ வழக்கம் போல் வெட்டியாக இருப்ப தானே, உனக்கு வந்து உழைச்சி ஒரு பணத்தை உருவாக்க தெரியாது, அதை வந்து நானும் உனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து உன் கைக்கு வர மாதிரி வச்சுருக்கேன், ஏன்னா அந்த முத்து வந்து கரெக்டாக வந்து என் பார்லரில் கொண்டு அதை நிப்பாட்டோன்னா லாக் பண்ணி அவளை வர வச்சு அதெல்லாம் பணம் வாங்கி தந்திருக்கேன், நான் இல்லைன்னா அது நடந்திருக்குமா, என்னமோ நீனே வேங்கின மாதிரி நடத்துகிற, நீ உண்மையை சொல்லிவிட்டு நீ பணத்தை அவங்க அப்பாட்ட கொடுக்காம இரு, தொழில் இல்லாமல் இரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மனோஜ் நினைக்காரு, ரோஹிணி கூட வாழ்ந்தாலும் நாட்டில் நம்மளுக்கு பணம் வேணும், இவளை இப்போ வேண்டாம் வைக்கான்னு என்னத்தையாக நம்ம சொன்னாலும் இல்லை வெளியே போகணுன்னு சொன்னால் கூட பணம் வேணும், பணத்தை விஷயம் வந்து வெளியே தெரிய வரும், அதனால் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது, இப்போதைக்கு அமைதியாக இருப்போம், அவன் இந்த ரூமில் இருந்தானே இருக்கட்டும், நம்ம வந்து அதுக்கேற்றால பேசிக்கிடுவான்னு சொல்லிட்டு, ரோஹிணிங்க பாரு எனக்கு உங்களோட வாழ பிடிக்கலை, நீ என்றைக்கு பணக்காரி இல்லையோ அன்றைக்கி ஒன்று மறந்துட்டேன், என்ன இனிமேல் வந்து நீ கட்டில் தூங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதை நான் சொல்லணும், என்ன நீ ஒன்று என் கூட வாழணும், இல்லைனா அந்த 30 லட்ச ரூபா கதையை வீட்டில் அவுக்கணும், இல்லைனா அதையே 30 லட்ச ரூபாய் என்கிட்ட தரணும், நான் அந்த வீட்டை விட்டு என் பையனை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன், நீ திரையில் போடு அப்படின்னு சொல்லி போய்ட்டில் கிருஷ்ணன் அவங்களும் படுத்துக்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, கீழே பாய விரிச்சு படுக்காரு. உடனே எந்திரிச்சு சொல்லுதார், நான் பெரிய ஒரு லட்சாதிபதி வீட்டில் பொண்ணு கட்டியிருக்க வேண்டியவன், இன்றைக்கி ஒன்றும் இல்லாதவளை கட்டி நான் சீரழிதேன், அதுபோக எங்கள் அப்பா பணத்தை நான் ஒரு வகையில் வந்து மாற்றி பயன்படுத்திகிட்டு இருக்கேன், அதுக்கு நீ என்னை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவாங்க வச்சுருவாங்க, என் முத்துட்ட சொல்லிடுவாங்க, கொஞ்ச நாளில் பாரு அந்த பணத்தை புரட்டி
எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு ஒரு கோடீஸ்வரியை பார்த்து கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை பார்த்து ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் உன்னை விரும்பினதுனால தான் நான் சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கேன். நீ அப்படி ஒன்று பண்ணிப்பார், குடும்பத்தோட கம்பி எண்ணுவேன். குறிப்பாக நீனும் உங்கள் அம்மாவும் காலத்துக்கு வெளியேற மாட்டீங்க, ஜெயிலில் தான் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதையும் பார்த்துருவோம், என் கூட படித்தவங்க நிறைய அட்வொகேட் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் இருந்தாலும் சட்டப்படி தானே செய்ய போகிறோம் மனோஜ். என்ன நான் வந்து கல்யாணத்தை மறைச்சேங்கிறது உனக்கும் அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியும், அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனால் வந்து என் கனவுங்கிறதுக்கு வந்து நீ தான் என் கனவுங்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் இருக்குது. நீ இன்னொரு கல்யாணம் முடிச்சேன்னா நான் கம்பி எண்ணெய் வச்சுருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் ரொம்பவே ஆடி போகிறாரு. ஆகா இதை செஞ்சவோ அதை செய்ய மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி சரி கண்டிப்பாக நம்ம சீக்கிரம் பணத்தை கொடுத்து ஒரு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடிஞ்சோன்னா நேராக ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்காரு. சரி என் வீட்டம்மா என்னை ஏமாற்றி வந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை சொல்லியே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு யோசனை வருது, நம்ம அப்ளை பண்ணோடனே இந்த 30 லட்ச ரூபா கதையை வீட்டில் அப்பால் என்ன செய்கிறது அப்படின்னு நினைக்காரு. சரி இப்போ நான் அதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் இன்னொரு நாள் வாரம் சார்ன்ட்டு கிளம்பிடுறாரு. நேராக போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் கேட்குறாரு, என்னப்பா இதுக்கு ஏற்றாப்புலே ஹோட்டலில் வைப்பேன்னு சொன்னேன், இப்போ என் ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. டென்ஷனில் நம்ம வேலை பார்த்த ஹோட்டலுக்கு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. அப்போ வேலை பார்க்குறவங்க எல்லாமே மனோஜ் எப்படி இருக்கா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ்லாம் கூப்பிட்டுருக்காங்க, நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சுருக்கேன், முதலாளின்னு கூப்பிடுங்க, உன்ன மாதிரி வந்து சப்ளையரோ நீ மாதிரி வந்து கணக்கெடுக்கணும் கிடையாது அப்படி இப்படின்னு திரைக்காரு. என்னை கூட சொல்லுவாங்க சொல்கிறாங்க, இப்போ நான் நல்ல நிலைமைக்கு வந்து நல்லது தான், ஆனால் வந்து சார்னு கூப்பிடுன்னு சொல்லுது எப்போ அதான் கஷ்டமாக இருக்குது, ஓவராக பண்ணால் தான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பில்லை கொடுத்து டிப்ஸு ஒரு 100 ரூபா கொடுக்காரு ஓனருக்கு. டேய் என்கிட்டயே வேலை பார்த்துட்டு என்கிட்டயே 5க்கும் 10க்கும் வந்துட்டு எனக்கே டிப்ஸ் தரையா, நீ சாப்பிட்டதுக்கே துட்டு தர வேண்டாம், ஓடிடு, உனக்கு நான் பிச்சை போடுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே பிச்சையா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும்டா, பொண்டாட்டி உழைப்பில் கடை வச்சுருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே விசாரித்தவனே பற்றி, வேலைக்கே போகாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருந்தேன் பார்க்கும் பீச்சுன்ட்டு, நான் உனக்கு வேலையை கொடுத்தேன், என்னைய வேண்டான்னு சொல்லிட்டு வீம்புக்கு போய் சும்மா தான் கிடந்தேன். இப்படி இருக்கும்போது வந்து இப்போ பொண்டாட்டி வீட்டிலேருந்து மலேசியாவிலேருந்து காசு வந்திருக்கு, அதில் நீ வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்க, இது ஊரே பேசுது, என்ன உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ வாயை மூடிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் நேராக ஷோரூம் போகிறாங்க. ஷோரூம் போய் திறக்கிறாங்க, லேபர் லேட்டாக வராங்க. அப்போ கேட்குறாங்க, ஓனர் நானே சீக்கிரமாக நீங்கள் லேட்டாக வரீங்க அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் எப்போவுமே லேட்டாக தான் வருவீங்க, இன்றைக்கி சீக்கிரம் தான் எங்களுக்கு தெரியாதுல்ல சார், எப்போவுமே நீங்கள் 11 மணிக்கு மேலே தானே சார் வருவீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம நான் 8 மணிக்கெலாம் வந்துடுவேன், நீங்கள் 7 மணிக்கெலாம் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சார் 7 மணிக்கு எப்படி சார் வர முடியும் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் வந்தாகணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. சார் அப்போ 12 மணி நேரம் வேலைலாம் எங்களால் பார்க்க முடியாது சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன தொழிலாளர் இதா, நீங்கள் வரலன்னா வேறு ஆளாக வேலைக்கு வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. சார் அப்படி பண்ணி பாருங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 12 மணி நேரம் வேலை பார்க்க விருப்பம்னா பாருங்கள், உள்ளே போங்கன்றாங்க. உடனே அவ்வளோ பேரும் சேர்ந்து கடைக்கு முன்னாடியே தர்ணா பண்ணுறாங்க. பண்ணும்போது போலீஸ் எல்லாருமே வராங்க. அப்போ வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, எங்களை 12 மணி நேரம் வேலை செய்ய சொல்லி இது பண்ணுறாங்க, வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தொழிலாளர் நலத்துறையிலேருந்து எல்லா நிர்வாகத்துலேருந்து வந்துடுறாங்க. வந்து இந்த கடை வந்து 8 மணி நேரம் தான் பணியாளர்களை வேலை செய்ய விடணும், ரொம்ப ஓவராக இது பண்ணீங்க அப்படின்னா ஆஃபீஸை வந்து அடைச்சி சீல் வச்சுருவோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்படி எதுவும் செஞ்சுறாங்க சார்னு சொல்லி 8 மணி நேரம் மட்டும் வேலை பார்த்தா போதும் சார்ன்ட்டு அவ்வளோ பேர் எடுத்துக்கிறாங்க. இல்லை ஒரு வாரம் சொல்கிறாங்க, ஓனரை அலற வச்சாச்சு, இனிமேல் ஓனர் நம்ம சொல்ல தான் கேட்பார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கடையில் வியாபாரம் போயிட்டுருக்கு. அப்புறம் 2-3 பேர் வந்து ஃபர்னிச்சர் வேணும்னு வராங்க. அப்போ மனோஜ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அதை வாரங்க என்னன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார் ரொம்ப இது பண்ணிங்கன்னா உங்களை எது தர்ணா பண்ண வேண்டியிருக்கும், அப்புறம் கடையை இழுத்து சீல் வச்சுருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனசு நினைக்காது, இவங்களை எதாலும் அப்படி ஆயிரம் மாதிரி ஆயிரம் போலேன்னு சொல்லிட்டு நானே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொருளாக காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற யாருமே வந்து ஓனராகவே இவரை மதிக்கிறதும் இல்லை, வேலை பார்க்குறதும் இல்லை. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை அவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த ரோகிணி வேறு வீட்டில் என்ன பாடாப்படுத்திட்டு இருக்கா, இவனை வேறு வந்து தொழிலாளர் துறைக்கு போவேன், எங்கே போவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சிட்ருக்காரு. அப்போ கடையில் உள்ள ஸ்டாஃப்லாம் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர கஸ்டமர் சொல்கிறாங்க, சார் இவங்களை இப்படி வேலைக்கு வச்சுருக்கிறீங்க, இவங்க ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்க, நீங்கள் ஏன் இவங்களுக்கு வேலைக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் வேலையை விட்டு நிப்பாட்டினாலும் போராட்டன்றது ஒன்று, வேண்டாத ஆளை நான் சேர்த்துக்கிட்டேன், ஆனால் வேறு வழி இல்லை, என்ன செய்ய, கையிலேருந்து தான் சம்பளம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொருளை தூக்க கூட வர மாட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் கடைக்கு முத்து வர்றாரு. வந்தோடனே என்னடா முத்துக்கு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா உன் பொண்டாட்டி மேலே உனக்கு 1000 கோவம் இருக்கும், சேர்ந்து வாழுடா அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணதை வேலையை வச்சுக்காத, நான் தான் உனக்கு கூட பிறந்த அண்ணன், அவள் கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் நீ கூட பிறந்த அண்ணன் தனிமரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து பேசுகிறேன்டா, இப்போ இன்றைக்கி எனக்கு வருமானம் தான் வேணும்னு சொல்லி நான் ஸ்டாண்டுக்கு போயிருப்பேன், எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன், நீனும் ரோகிணியும் பிரிஞ்சிடக்கூடாது, நல்ல மாதிரி இருக்கணும் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அது எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க, ஸ்டாஃப்லாம் விளாண்டு சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. 2-3 கஸ்டமர் வந்து ஃபர்னிச்சர் வாங்க வந்திருக்காங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. நீ வந்துட்டு சொல்கிறான், டேய் என்னடா வேலையாளுக்கு ஆள் வச்சுருக்க,
அங்கே பாரு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட என்ன வேணும் ஏதோ ஒன்று கேட்டால் தானடா வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதுடா, அந்த லேபருக்கு வந்து 12 மணி நேரம் வரணும்னு சொன்னேன், அவன்கிட்ட வாரன்னு தரணா பண்ணுறானுவ, நிர்வாகத்துலேருந்து எல்லோரும் வந்து கடையை சீல் வச்சுருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ரொம்ப பயமாயிருச்சு, என்ன செய்யனே தெரில, என்னென்ன வேணும் இது வேணும்னு சொல்லி முத்துவும் மனோஜும் கேட்டு அந்த வியாபாரத்தை முடிக்காங்க. உடனே முத்து வராரு, வந்துட்டு ஸ்டாஃப்லாம் பேசுகிறாங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறோன்னா ஓனருக்கு லாபம் வரும்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுக்கு வேலை பார்க்கணும், அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் பேசலாம் நல்லாயிருக்கு, உங்கள் அண்ணன் பேசும்போது எப்படி இருக்குது, 12 மணி நேரம் வேலை செய்யணுமா, 12 மணி நேரம் யார் சார் செய்வா அப்படிங்கிறாங்க. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ்டாக கூப்பிட்டான், தம்பி 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், இந்த 8 மணி நேரமும் ஓனருக்கு வந்து வருமானம் வர மாதிரி நீங்கள் வேலை பார்க்கணும் தம்பி. ஒரு ஆள் தான் வந்து கடையில் பார்க்க வராங்கன்னா அந்த பொருளை வாங்கிட்டு போகிற மாதிரி நீங்கள் பேசணும். நீங்கள் வந்து கலாச்சி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து வாங்குவாங்களா? ஒரு ஃபேமிலியோடு வரவங்க எப்படி நீங்கள் ஜென்ஸ் ஒரு 5 பேர் இருந்துக்கிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் அண்ணன் இப்போ தான் தொழில் பண்ணி ஜெயிக்கணும்னு வந்திருக்கான், இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அவனை இது பண்ணக்கூடாது, நோஸ் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுலாம் சூப்பர் தான் சார், நாங்கள் காலையிலே வேலைக்கு போகணும்னு வருவோம், அங்கே வந்து வெயிலில் காத்து கிடப்போம், எங்களுக்கே கடுப்பாயிரும். இப்படி ஓனர் பண்ணுறாரு, இப்போ 11 மணிக்கு வராரு, 11 மணி வரைக்கும் காலையில் நம்ம 8 வரைக்கும் வரோம், இவ்வளோ நேரம் வரைக்கும் வெயிலில் கிடக்கணும், நம்ம ஓனர் இவ்வளோ நேரத்துக்கு வராதுன்னு கடுப்பாக இருக்கணும் சார், அந்த கடுப்பை தான் சார் செஞ்சுட்டோம், உங்களை மாதிரி பக்குவம் பேசினா நாங்கள் ஏன் சார் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி இனிமேல் வேலை பாருங்கள், நான் உங்களோட வந்து பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறார், டேய் நான் தான் ஓனரு, ஏன் சொல்ல நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. சார் இந்த மாதிரி ஆவணப்போக்கில் தான் சார் எங்களுக்கு வேலை பார்க்க பிடிக்கல வைக்கல அப்படிங்க, அப்போ வேலையை விட்டு நின்றுங்க அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் எதுக்கு நிற்கணும், உங்கள் சௌரியத்துக்கு வந்து வேலைக்கு வேணும்பீங்க, வேலைக்கு வேண்டாமீங்க, நீங்கள் வச்ச ஆளா சார் நாங்கள், முன்னாடி ஒரு பழைய ஆட்கள் வேலை பார்த்தாங்க, அவங்கள எடுத்தீங்க, அவங்க வந்து கோர்ட்டு நாடுன்னு போகல, எங்களெல்லாம் நீங்கள் வேலையை விட்டு நிப்பாட்டினீங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் போய் கேஸ் போடுவோம் அப்படிங்கிறாங்க. மனோஜ்கிட்ட முத்து சொல்கிறாரு, தொழிலாளரோட நிலைமை இதுதான், அதனால் வந்து தொழிலாளராக நடத்தணும், நம்மளும் ஒரு தொழிலாளி மாதிரி இருந்து யோசிக்கணும், 12 மணி நேரம் வேலைனா அவங்களுக்கு கோவம் தான் வரும், அதனால் அப்படிலாம் பேசாத மனோஜ், எல்லோரும் வேணும்னு நினை, அப்படின்னா தான் இது பண்ண முடியும். சரிங்க, இன்னும் அப்படி நடந்துக்க மாட்டான் மனோஜ், இப்படி இருடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. எனக்கு ஏன் கார்ஸ்டண்ட்டை போய் பேசுகிறா செல்லுதுட்டு, எங்கள் அண்ணன் இப்படி இருக்காண்டா, தொழிலே இல்லைன்னுக்கிட்டு இருந்தான், ஒரு தொழிலை கடவுள் புண்ணியத்தில் அவனுக்கு கிடச்சிருக்குன்னா அதை வச்சு பயன்படுத்த தெரியல, வீட்டிலலாம் இப்படிலாம் நடந்துட்டான்னு சொல்லி என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் பொண்டாட்டி இப்படி வச்சுருக்கா அந்த ரோகிணி பிள்ளை, என் மாமன் ஒருத்தர் வந்தாமல் எல்லாருமே ஃப்ராடாக தான் இருக்காங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சு போச்சு வீட்டுக்கு, அதனால் வந்து இப்போ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அப்படி சொல்கிறான், அந்த பிள்ளையை ரொம்ப விரும்பி பார்த்துப்பானே அப்படிங்கிறாங்க. பார்த்தது எல்லாமே எதுக்கு, பணக்காரின்னு சொல்லிட்டு தான், பணம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா எங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு வேண்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, ஒரு பொண்ணு வந்து அனுப்புறது முறை கிடையாது, அதுபோக உனக்கு அவள் வேண்டான்னா இப்போ வந்து 30 லட்ச ரூபா எடுத்து கிளம்பிடுவா அப்படின்னாரு. இவன் எங்கே பணம் கையிலேருந்து கொடுப்பான், இவன் தொழில் பண்ணி தொழிலதிபர் ஆகிட்டார, பணத்தை கொடுக்கவும் வழி கிடையாது. ரெண்டாவது அவட்டையும் ஒன்றும் பேசாமலே பொண்ணாக தான் இருக்காவா, நான் பேச்சு காலையில் நினைக்கிறேன், அந்த பையனும் இந்த பொண்ணோட வச்சாச்சு, அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, இந்த பையன் வந்து இப்போ தாய் கூட சேர்ந்துட்டான், அதில் நினைக்கும்போது சந்தோஷம் தான், ஆனால் எங்கள் அம்மா என்னெல்லாம் செய்தாங்கன்னு தெரியல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சமையல் வேலை பார்த்துட்ருக்காங்க. போகும்போது மீனா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. அப்போ சாப்பாடை நல்லா குழந்தை சாப்பாடாக ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனாட்டு வராங்க, உனக்கு அறிவு இல்லையா மீனா, வீட்டில் கண்டவங்களுக்குலாம் ஏன் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே நம்ம வீட்டு பையன் தானே, என்ன நம்ம வீட்டு பையனா, இவன் எவனோ யாரோ என்ன இதோ அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அத்தை இது ரோஹினியோட பையன், உங்களுக்கு பேரன் தானே அப்படிங்கிறாங்க. இவன் எப்படி எனக்கு பேரனாவான், என் பையனுக்கு அப்புறம் தான் இவன் எவனுக்கு பிறந்தாவான், எப்படியோ ஏதோ அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி வராங்க, அத்தை மரியாதையை பேசுங்க, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ எவனுக்கோ புள்ள பார்த்துட்டு என் வீட்டுக்கு கூட்டி வந்து என் பிள்ளைய வந்து அப்பான்னு கூப்பிட சொல்லுவேன், நீ அம்மா என்னைய பாட்டின்னு சொல்லுவாள் அந்த மீனா, நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, ஒழுங்கு மரியாதையை அவன் மோனை கூப்பிட்டு ஓடிடு, இல்லைன்னா நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் போயிடுறேன், என்கிட்ட வாங்கின பணத்தை உடனே செட்டில் பண்ணுங்கத்த, நான் என்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் 30 லட்ச ரூபாவா என்கிட்ட தான் வாங்கி கடை தொழில் ஆரம்பிச்சிருக்காரு, அதை தர சொல்லுங்கள், என் பையன் எதிர்காலத்துக்காச்சும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை ஒவ்வொரு வாட்டியும் அவங்கள வீட்டு விட்டு வெளில போங்க நீ என்ன சொன்ன மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கீங்க, இப்போ ரோகிணி கரெக்டாக தானே கேட்காங்க அத்தை, அவங்க பணத்தை நீங்களும் உங்கள் பையனும் கொடுங்க, அவங்க கிளம்பிடுவாங்க, நல்ல மாதிரி இருந்துட்டு போகிறாங்க, கொடுத்துட வேண்டியது அத்தை அப்படிங்கிறாங்க. ஏண்டி இப்போ நீ அவனுக்கு எத்தாப்புலக்கு நேரம் வந்தோன்னே பேசுதியடி, இந்த முத்து மீனாவும் எப்படியாவது என் பையனை அசிங்கப்படுத்துன்னு நினச்சிங்க, இப்போ ரோகிணியை வச்சு அசிங்கப்படுத்துறீங்க, நீங்கள் எல்லாம் கூட்டு கிளம்பி தானே அப்படிங்கிறாங்க. அத்தை இது அது இயல்பாக நடக்குது, என்ன சொல்லாதீங்க, பச்சை பிள்ளை யாராக இருந்தாலும் சாப்பாடு கொடுப்பாங்க, உங்களுக்கு பச்சை பிள்ளைன்னு இறக்கம் கூட இல்லை, இப்படிலாம் இருந்தால் சரி வராது அப்படிங்கிறாங்க. சரி வராதில்ல, எல்லோரும் சேர்ந்து வீட்டு விட்டு வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி ரவி வந்துடுறாங்க. ஏம்மா சின்ன பையன்ட்ட அம்மா எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் ரவி கேட்குறாரு. ஸ்ருதி கேட்குறாங்க, ஆண்டி எங்கிட்டலாம் சூப்பராக பேசுகிறீங்க, அந்த சின்ன பையன்ட்ட மட்டும் ஏன் பேசுகிறீங்க, அப்போ பணம் தான் ஆண்டி பேசுவீங்களா, ரோகிணி வந்து மனோஜை பிடிச்சிருந்துச்சி, அதனால் வந்து பெரிய பணக்காரி எதுன்னு சொல்லியிருக்காங்க, உண்மையில் அவங்க ஏழையாக இருந்தால் கூட
மனோஜ் மேலே பயங்கர பாசமாக தானே இருக்காங்க. பாசமாக இருக்க போய் தான் அந்த 30,00,000 புரட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 30,00,000 வச்சு தான் அவர் தொழில் பண்ணுறாரு. அது கூட உங்களுக்கு தெரியலையா ஆண்டி? அதனால் தயவுசெய்து நீங்கள் ரோகிணி வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் தான் நல்லது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இது ரோகிணி சொல்கிறாங்க, அன்பை பற்றிலாம் அந்த ஆண்டி தெரியாது சுருதி அப்படிங்கிறாங்க. என்னடி ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிற? சுருதி வந்து பணக்காரன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வரல, என்ன ஏழைன்னு சொல்லிட்டு வரல. அவள் யாருங்க அடையாளத்துக்கு வந்திருக்கா? இந்த மீனாவை வந்து நான் பல முறை ஏசியிருக்கேன். அப்படின்னாலும் என் புருஷன் கொண்டு வந்து வா சரியா, அந்த வீட்டை விட்டு போகணுன்னு அரை மனசில் சொன்னால் கூட வெளியில் என் மருமகன்னு சொல்லுவா. ஆனால் ஒன்று நீ யாருடி? எவ்வளோக்கோ மருமகனாக இருந்தவா, இவனுக்கோ பொண்டாட்டியாக இருந்தவா, நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ? அது என் காலத்துக்கு நடக்காது. தயவுசெய்து வீட்டு விட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சொல்லுது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இந்த இடது கையில் 30,00,000 வைக்க சொல்லுங்கள், வலது கையில் என் பையன் கூப்பிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவில் ஒன்றுமே பேச முடியல. சுருதி சொல்கிறாங்க, நீங்கள் பேசுறது சரி தான் ரோகிணி, உங்கள் பணத்தை தான் நீங்கள் போகிறீங்க. இதை தர முடியலை அப்படின்னா அவங்க பேசுகிற தகுதி இல்லைலா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி பணம் கொடுக்க உங்கள் பையனாலே உங்களாலே முடியலன்னா விட்டுருங்க, அவங்க இங்கேயே இருக்கட்டும் சரியா, காலப்போக்கில் சரியாயிரும். அவங்க புருஷன் முன்னாடிக்கில் பேசிட்டாங்கன்னா நீங்கள் பேசுறதெல்லாம் மனசு கேட்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இல்லை சுருதி, என்றைக்குமே என் பையன் என் சொல்ல தான் கேட்பான். பாரு, என் பையன் வந்து 30,00,000 ஒரு மாதத்தில் பிரட்டி கொடுக்க போகிறான், இப்போ வாழ்க்கை இழந்து போக போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோகிணி நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு நாளும் மனோஜால் 30,00,000 பிரட்ட முடியாது, அவங்க தரப்போகிறதும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும், நான் மனோஜ் கூட 1 வருஷம் வாழ்ந்திருக்கேன் மீனா. அவர் 30,00,000 இல்லை, வெறும் 30 ரூபாயை பிரட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த 30 ரூபாயை தான் எப்படி அடையலான்னு தான் நினைப்பார். அவர் அக்கௌண்ட்டில் ஒரு 100 ரூபா காசு இருக்குன்னா அந்த 100 ரூபா காசை வேங்கிறதுக்குள்ளே படுத்த பாடு அப்படியா வேங்குறவங்க தான் தெரியும். நான் பொண்டாட்டியாக அன்பாக வாழும் போது எனக்கு தெரியும், என்ன பிடிக்கலன்னு நினைக்கும் போது வந்து அவங்க என்கிட்ட காசு தருவாரா? ஒரு நாளும் தர போகிறது கிடையாது. இது எப்படி தான் வரும்னு பாருங்கள். இதில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. அந்த கதை தெரிஞ்சால் அவங்க பையனையே வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி உனக்கு வாய் நில்லு ரொம்ப பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் சொல்ல வேண்டியதை சொன்னால் மனோஜையே இந்த வீட்டு விட்டு முத்து அனுப்பிடுவார் தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்லுவேன், முத்து அப்படி அனுப்பிடுவானா? என் வீட்டு விட்டு எப்படி அனுப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை மனோஜ்கிட்ட கேளுங்க, ரோகிணி இப்படி சொல்கிறா, நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பை வந்து வீட்டில் ரோகிணி சொன்னா அப்படின்னா ஒன்று இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்களாமே, என்ன தப்புன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்கத்த அப்படிங்கிறாங்க. இங்கே நேராக விஜயா ஃபோன் அடிக்கிறாங்க மனோஜுக்கு. மனோஜ் இப்படி சொல்கிறாடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. ஆகா புதுர் கோட்டில் பேசுதா, இதுன்னு சொல்லிடக்கூடாதான்னு சொல்லிட்டு உடனே பார்த்துட்டு அடித்து ஓடி வராரு. ஏம்மா அவட்டெல்லாம் பேச வேலை வச்சுக்காதீங்க, அவள் கேட்குற மாதிரி அவள் பணத்தை நான் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் நாளில், அதுக்கப்புறம் இவடைய இவங்களுக்கு இதுக்கடா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், அவளும் இன்னும் ஒரு மாதிரி பேசுகிறா, நீ இன்னும் பணத்தை கொடுக்க 1 மாதம் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் நினைக்காரு, 1 மாதத்துக்குள்ளே எப்படியாவது பிரட்டி பிஸ்னஸில் போட வேண்டிய பணத்தை அப்பாட்டாலும் கொடுத்தேப்பா, இது உங்கள் பணம் தான், அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் இன்னும் வச்சுக்கிறேன், கொடுத்துட்டு நம்ம கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு வாங்கிடணும், இந்த பிஸ்னஸ் நம்மளை விட்டு போகாதில்ல அப்படின்னு நினைக்காரு. ரோகிணி நினைக்காங்க, நீ ஒரு காலமும் அந்த பணத்தை பரட்ட போகிறது கிடையாது, வைக்க போகிறதும் கிடையாது, நானும் இந்த வீட்டை விட்டு போகிறது கிடையாது, பாரு கொஞ்ச நாள் ஆகட்டும், இந்த ரோகிணி பெற்ற பிள்ளைய இந்த கிறிஸை வந்து நீ பையனு கூப்பிட வைக்க, என்னையும் நான் தான் என் பொண்டாட்டி ரோகிணி மாதிரி ஒரு பொண்டாட்டியே கிடையாதுன்னு சொல்லி வைக்க பாரு அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. கிறிஷ் அப்பாவுக்கு டாட்டா போடு அப்படிங்கிறாங்க. டேடி டாட்டா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. பாட்டிக்கு ஒரு டாட்டா போடு அப்படிங்கிறாங்க. டாட்டா அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த மீனா சிரிக்கிறாங்க. என்னடி பூக்காரி சிரிச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் என் பாட்டில் சிரிச்சிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரோகிணி இது வரைக்கும் என் மீனா தான் வந்து கவுண்டர் கொடுத்து கூடி ரோடில் பேசுவாள், நிறைய வாட்டி கவுந்துட்டே இருப்பாள், ஆனால் நீ வந்து ஒவ்வொரு வாட்டியும் எங்கள் அம்மாவுக்கு கவுண்டர் கொடுத்து பேசலாம், எங்கள் அம்மாவுக்கு இணையாக எங்கள் பாட்டி தான் இருப்பாங்க, அடுத்த பாட்டி நீ பூந்து விளாடு அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பில் ரூமில் போயிருக்காங்க. உடனே பின்னாடியே போகிறாரு மனோஜ். ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கொஞ்ச நாளில் பணத்தை கொடுத்து அவங்க கொட்டத்தை அடைக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சீக்கிரம் இவங்க கொட்டத்தை அடக்கு, இல்லைன்னா சரியே வராது, நான் ஒவ்வொரு நிமிஷமும் இவங்கிட்ட அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா எங்கள் அம்மாவை அசிங்கப்படுறதுக்கு நான் விடவே மாட்டேன், பாருங்கள் சீக்கிரம் அந்த பணத்தை பிரட்டி கண்டிப்பாக அந்த ரோகிண்ட்டை கொடுத்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன், அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீங்கள் தான் வைக்கதாம்மா வருஷ அப்படிங்கிறாங்க. ஆமாடா மனோஜ் சீக்கிரம் பணத்தை பிரட்டி கொடு, நான் உனக்கு சீக்கிரம் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பார்க்கணும் வைக்கணுங்கிறாங்க. ஆமாம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. சரிடா நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி நீலாம் மனுஷியா, இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கட்டி வச்சுட்டு அந்த மயனுக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், மனோஜுக்கு ஒரு பொண்ணை பாரு அப்படிங்கிறாங்க. ரோகிணி கல் மாதிரி இருக்கா, அவளை வச்சுக்கிட்டு எப்படி நீ வேறு கல்யாணம் முடிப்பேன் அப்படிங்கிறாங்க. அவள் தான் என் பொண்டாட்டிலன்னு ஆயிடுச்சு, வேறு கல்யாணம் தான் முடிக்கணும், என் பையன் 1 மாதத்தில் 30 லட்ச ரூபா கொடுத்துருவான்னு சொல்லிட்டான், அவன் கொடுத்தோன்னே வேறு பொண்ணை பார்த்து கட்டணும், ஒரு பணக்கார பிள்ளையாக இருந்து பாரு அப்படிங்கிறாங்க. என் பணம் நனைஞ்சிட்ருக்க விஜயா, அந்த ரோகிணி பிள்ளையும் நல்ல பிள்ளையாக தானே இப்போ வந்துட்டு மாறி இருக்கா, அவளை வச்சு அவனை வாழ சொல்லு அப்படிங்கிறாங்க. இவன்ட ஐடியா கேட்க வரல, ஆர்டர் போடுறது ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நான் கல்யாண புறவு கிடையாது,
வேறு யார்ட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முகத்தில் ஒரு மாதிரி பேசிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.